நம்முடைய சபையிலே குட் ஃப்ரைடே என்று சொல்வது மிக முக்கியமான ஒரு நாள். அதை நாம் ஒரு பண்டிகையாக மத ரீதியாக நாம் அனுசரிப்பதில்லை. சில பிரிவினர் இந்த நாளில் ரொம்ப துக்கமாக முகசாயல் துக்கமாக உடை அணிந்து செய்வது, 3ஆம் நாளிலே ஈஸ்டர் அன்னைக்கு கொண்டாடுவது, அது அவர்களுடைய நம்பிக்கை. அதை நாம் புண்படுத்தவில்லை. ஆனால் நம்முடைய சபையிலே அதற்கு நாம் சந்தர்ப்பம் கொடுக்கறதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்து தந்த ஆசீர்வாதங்கள், விடுதலையின் காரியங்கள் என்னென்ன நம்ம தியானிக்க முடியுமோ தியானித்து ஒரு விடுதலையின் விழாவாக, விடுதலையின் ஆராதனையாக சொல்ல வேண்டும் என்பது தான் நாம் இதுவரை கடைப்பிடித்து வருகிற காரியம். ஆனால் இந்த வருஷத்திலே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். அதை உங்களோடு நான் சொல்ல போகிறேன். ஆராதனையின் போது நல்ல ஒரு விடுதலையை நாம் உணர்ந்தோம். சிலுவையில் இயேசு சம்பாதித்த நன்மையான காரியங்கள், பாவத்திலிருந்து விடுதலை, இல்லை நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லா விடுதலையும் அவர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர் அதை செய்து முடித்து விட்டார். இனி செய்யணும்னு அவசியம் இல்லை, முடித்து விட்டார். அதனால தான் முடிந்ததுன்னு சொன்னார். அதை நம்ம விசுவாசித்து பெறணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையின் அச்சாரமே இல்லாவிட்டால் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே என்னன்னா சிலுவையின் உபதேசம் தான். அதனால தான் பவுல் எப்பவுமே சொல்லுவார், சிலுவை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்ததைத்தான் இந்த உலகத்தில் வேறு யாரும் செய்யவில்லை. இன்றைக்கி ஒரு பெரிய மக்கள், ஒரு பெரிய இன்னொரு மத பிரிவினர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தீர்க்கதரிசியாக நம்புகிறாங்க. பல கோடி மக்கள் அவங்க இயேசுவை தீர்க்கதரிசியாக நம்புவாங்க. அவங்க எல்லா விதத்திலும் இயேசுவை நம்ம காட்டிலும் இன்னும் கூடுதலாக நம்புகிற சில விஷயங்கள், அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் நம்புவாங்க. அது மாத்திரமல்ல, அவர் திரும்ப வரப்போகிறார் நம்ம நம்புறதை விட அவங்க அதிகமாக நம்புவாங்க. இதெல்லாம் நம்பிடுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நம்ப மாட்டாங்க, அவர் நமக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மரித்தார் என்பதை நம்ப மாட்டாங்க. இல்லைங்க, அது எப்படிங்க கடவுள் மரிக்க முடியும், ஆனால் அந்த நேரத்தில் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க. பல கோடி மக்கள் அதை நம்புகிறாங்க, எப்படி கடவுள் மரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் மரித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததையும் மாத்திரம் அவங்க நம்பலை. இயேசுவன் மற்ற எல்லாவற்றிலும் நம்மை காட்டிலும் அதிகமாக நம்புகிறாங்க. அவர் திரும்ப அவர் வரப்போகிறார் என்பதை அதிகமாக நம்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை கிடையாது, இயேசு நமக்காக மரித்தார், எப்படி கடவுள் மரிக்க முடியும், அந்த இடத்த மட்டும் நம்ப மாட்டாங்க. அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம்னா ஒன்றும் பெருசாக நம்மளை காட்டிலும் ரொம்ப பிரபலியமான ரொம்ப ஆழமான போதனைலாம் போதிக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அவர் தான் உங்களை ரட்சிக்க வந்தார், அவர் தான் உங்களை மாற்ற வந்தார், ஆனால் அவரை நீங்கள் சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அது மாத்திரம் இல்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதை கூட சொல்லுவாங்க, அடக்கம் பண்ணப்பட்டார், அதையும் சொல்லுவாங்க. அப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எல்லாருக்கும் காட்சியளித்தார்னு சொல்ல முடியாது. எங்களில் நிறைய பேர் பார்த்துட்டோம், நாங்கள் கிட்டத்தட்ட 500 பேர் பார்த்துட்டோம், அதுக்கு நாங்கள் சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நடப்பட்டு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும் அப்படி கேட்குறாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஒரு பெரிய கூட்ட மக்கள் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க இயேசு. அப்போது அந்த அஸ்திபார செய்தி என்ன, முக்கியமான செய்தி என்ன சொல்லுங்கள்? சிலுவையில் அவர் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. நம்ம சுவிசேஷ ஊழியத்தில் பல முறைகளில் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஈயில் கொடுக்குறோம், டோலில் கொடுக்குறோம், நீட் பேஸ்டாக அழைப்பு கொடுக்க சொல்லுவோம். ஆனால் கோர் மெசேஜ், முக்கியமான செய்தி அப்படின்னு வரணுன்ற நினைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம்? கண்டிப்பாக என்ன சொல்லிடுவோம்? சிலுவையில் உங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அதை நம்ம சொல்லுவோம். அதை சொல்லி அதை நம்பிக்கைக்கு அழைப்பு கொடுப்போம். யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறத நாங்கள் உடனே பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறத பார்க்குறோம். அப்படி தான் நம்மளாம் மாற்றம் ஏற்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு புது வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். எங்கேயோ கடந்த நம்ம அவர் கொண்டு வந்தது காரணம் அவர் நமக்காய் மரித்ததுனால. ஆமென். எல்லாருக்கும் இந்த செய்தி ஒரே செய்தி தான். 1 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் வாசி. சிலருக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிற செய்தி, நமக்கோ தேவ பலனான செய்தி, என்னுடைய வாழ்க்கை மாற்றின செய்தி. ஒரு குழந்தை போல் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். ஏன் குழந்தை போல் ஏற்றுக்கொள்ளணும்? குழந்தைகளுக்கு என்ன கதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தாருங்க, உங்கள் பாவத்துக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இதை நம்பினாலே உன் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னால் போய பைத்தியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்பிக்கையோடு நம்ம கேட்டோம். எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும்னு ஆசை. ஒருவர் கெட்டு போகுது பிதாவுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அனைவரும் கெட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா எபிரேயர் 4:2 படி அவங்க அதை விசுவாசத்தோடு கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம கேட்டது, நமக்கு சொல்லப்பட்ட அதே செய்தி தான் அவங்களுக்கும் சொல்லப்பட்டது, ஆனால் அவங்க விசுவாசத்தோடு கேட்கல. அதான் பிரச்சனை. அதனால் அவங்க சந்தேகத்தோடே கேட்டாங்க. வெளிநாட்டு தெய்வம்
இது எப்படி ஒரு மனுஷன் இப்படி செய்ய முடியும், மனுஷன்னா எப்படி கடவுளாக நீங்கள் சொல்கிறீங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லா சந்தேகத்தோடு சுவிசேஷம் கேட்டாங்க. அவங்களுக்கு அது வேலை செய்யலாம். ஆனால் குழந்தை போல் நான் ஒரு பாவி, ஏன்னா எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, ஐ எம் எ சின்னர், ஐ நீட் எ சேவியர் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்தோம். நான் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன், என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியாது. மேன் கேன் நாட் சேவ் ஹிம்செல்ஃப். அப்போது விழுந்த யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், தூக்கி விடணும். அந்த ரெஸ்கியூ பண்ணது யார், அதுதான் ஜீசஸ் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. அதை அப்படியே நம்பிட்டோம் குழந்த மாதிரி. அதனால் நம்ம வாழ்க்கை மாறுச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குட் ஃப்ரைடே டைமில் இதெல்லாம் நினைவுபடுத்துவோம். கொஞ்ச நாளுக்கு இப்படிலாம் பண்ணோம். 7 வார்த்தைகளை கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவோம், 7 வார்த்தைகளை வச்சே பேசுவோம். 7 வார்த்தைகள் சிலுவையில் அவர் சொன்ன 7 மொழிகள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாளில் ஒருத்தர் 2 பேரில் 7 பேருக்கு கொடுப்போம், ஆளுக்கு 5-5 நிமிஷம் பேசணும்னு சொல்லி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சில வருஷம். அதுலேயும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. அவர் பேசுனது நல்லா இருந்ததா, இவர் பேசுனது நல்லா இருந்ததா அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை 1வது வார்த்தை 2வது வார்த்தைன்னு சொல்ல மாட்டாங்க. இதில் யார் பேசுனது டாப்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம், 7 வார்த்தை வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை. பாஸ்டர் ராஜாமணி பாஸ்டர் ரொம்ப சொல்லுவார், 7 வார்த்தையை பற்றி 3 மணி தியானம்னு சொல்லி நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் 7 வார்த்தைக்கு முன்னால் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன வார்த்தை சொன்னார்? ஊழிய தார்மீகம் என்ன சொன்னார்? மனந்திருமுங்கள் பரலோகராஜ்யம் சொன்னார். அதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குது? அதை கேட்டு மனந்திருமாமணி 3 மணி தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு அவர் சொல்லுவார், அவர் பாணியில். ஆகவே நம்ம அது சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை, அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கப்புறம் நம்முடைய பாணிகள் எல்லாம் மாற்றிக்கிட்டோம். ஆனாலும் ஒரு சிலருக்கு என்ன பாஸ்டர் என்ன இருந்தாலும் இன்றைக்கி அந்த 7 வார்த்தையை பற்றி ஒரு டச் கூட பண்ணாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சர்வீஸ் முடிச்சோடனே சிலர் கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக வேகமாக நான் சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா, வேகமாக எடுத்துக்கோங்க. நம்ம அதை பார்க்க போகிறதில்ல, ஆனால் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதணுன்னு நோட்ஸோடு வர்றவங்க, மனசுலேயே கேட்டு காதோடு கொண்டு போகிறவங்க பரவாயில்ல, மற்றவங்க எழுதிக்கோங்க. லூக்கா 23:24 பிதாவே இவர்களுக்கு மன்னியா தான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. என்ன, முதல் வார்த்தையை மன்னிப்பில் தான் ஆரம்பிக்குது, பார்த்தீங்களா? ரைட். 2வது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஸோ நித்தியத்துக்கு கனெக்ட் பண்ணுறாரு. இங்கே மனந்திரும்புதலை சொல்கிற ஆண்டவர் நேர பரலோக ராஜ்யத்துக்கு கனெக்ட் பண்ணுறாரு. அது லூக்கா 23:43 23 அதிகாரம் 43 வசனம். 3வது வார்த்தை, தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறார். யோவான் 19 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 26 27. 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 எந்தவனையே என்னை கைவிட்டு ஏலி ஏலி லாம சபக்தானி அப்படின்னு சொல்கிறார், பார்த்தீங்களா? அது 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28 யோவான் 19:28. அப்புறம் 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது, டெட்டலஸ்டாய் ஃபினிஷ்டுன்னு சொல்கிறார், பார்த்தீங்களா? அந்த வார்த்தை யோவான் 19:30 பிதாவே உம்முடைய கைகளின் ஆவி ஒப்புவிடு. 7வது வார்த்தை லூக்கா 23:46 லூக்கா 23:46. இப்போ நீங்கள் இது வந்து 7 வார்த்தை நான் சொன்ன ஆர்டரில் ஒரு வேளை மாறி இருந்தால் பயப்படாதீங்க. அந்த வசனத்துக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க வீட்டில் போய். ஸோ இன்றைக்கி நம்ம அதை குறித்து பார்க்கலாம். நம்ம பலமுறை ஏற்கனவே பேசிட்டோம். மற்றபடி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பு ஆசீர்வாதங்கள் இதை நிறைய சொல்லியிருக்கோம். வேகமாக 2 ஆசீர்வாதங்களை நான் சொல்ல, மொத்தம் 3 படிக்க போகிறோம். அதில் 2 ஒரு கோடிட்டு 3வது டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அது இது வரைக்கும் நான் பேசிடாத ஒரு சப்ஜெக்ட், ஆகவே அதுக்கு நேரம் எடுக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நீக்கிற கிருபாதர பலி. ஸோ நம்முடைய பாவங்களை மட்டும் இல்லை, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சாரி, நம்ம இங்கே இருக்கிற இல்லாட்ட ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்கள மாத்திரம் இல்லை, உலகத்துடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியானார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறது நம்ம பேசுகிறோம், அது நம்ம பெறுகிற அனுபவம். ஆனால் பாவங்களை நிவர்த்தி பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நோய்களை டாக்டர் என்ன செய்வார்? சுகப்படுத்துவார். ஆனால் இயேசு கிறிஸ்து நோய்களை பரிகரிப்பார். வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஒரு கேன்சர் வியாதி வந்துச்சுன்னா 6 வருஷம் 7 வருஷம் ட்ரீட்மெண்ட்டில் சுகப்படுத்துகிறாங்க டாக்டர்ஸ்.
இயேசு கிறிஸ்து பரிகரிப்பார். அந்த நோய் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி மாற்றிடுவார். அப்படி தான் பாவங்களை பரிகரிக்கிறார். கரங்களுக்கு தெரியலையா சொல்லுவோம். இதுக்கு தான் அவர் பலியானார், வேறு எதுக்கும் இல்லை. இதுக்கு தான் பலியானார். ஸோ இதை நம்ம பல முறை தியானிச்சிட்டோம். இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகலை. அதுக்குரிய நிறைய வசனங்களை உண்டு. ரோமர் 3:23 வாசிக்கிறோம், 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய, மன்னிக்க மாத்திரம் இல்லை, நிவர்த்தி பண்ண அவர் ஒரு வசனம் சொல்லி பாருங்கள். நம்முடைய பாவங்களை பாராமல் தேவனோட பிதாவோடு ஒப்புரவாக்குறார். ரெக்கன்சிலேஷன் எப்படி நடக்குன்னு பாருங்களேன். நம்ம பாவத்தை பார்த்து பார்த்து தான் மன்னிப்போம். நீ என்கிட்ட மன்னிப்புகளும் மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குடும்பத்து ஆட்கள்கிட்ட. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை காதிலே வாங்கலை, கண்ணிலே பார்க்கல, தெரியுமா? அவருக்கு தெரியும். இளையகுமாரன் ஓடி வந்து சொல்கிறான் பாருங்கள், நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம். அப்போ அதை வாங்க மாட்டார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார். அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? ஸோ இந்த கிருபாதர பலி, அவர் கிருபையாக நமக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். இதான் முதல்ல. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. பணம் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. பணம் இல்லைன்னா நம்ம சர்ச்சை கட்டியிருக்க முடியாது. நீங்கள் கொடுக்கலன்னா அதை கட்டியிருக்க முடியாது. ஆனால் பணம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. பணம் சந்தோஷமானது அல்ல. பணம் வந்து சந்தோஷத்தை, கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் சமாதானத்தை கொடுக்காது. ஏன்னா அது ரொம்ப குறைவான, இந்த உலகத்தோடு முடிஞ்சிடக்கூடிய காரியம். ஸோ இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தா அந்த 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 நம்பிக்கை வருது பாருங்கள். அப்போது ஒரு சந்தோஷம், சமாதானம் உண்டாது பார்த்தீங்களா? அதுதான் விளையேறப்பட்ட ஒரு அனுபவம். இதை தான் ரட்சிப்புன்றோம், மனம் திரும்புதல்னு சொல்கிறோம், மறு ஜனனம்னு சொல்கிறோம், பல வார்த்தைகளில் சொல்கிறோம். இந்த அனுபவம் பெறாதவ யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஒரே நிமிஷம் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் போதும், அவர் ஏற்றுக்கொள்வார். எப்படிப்பட்ட பாவியும் மன்னிக்கிறவர், எவர்கள் தம்மண்டே வருகிற ஒருவரையும் புறக்கணியாதவர். நீண்ட கால பாவி, குறுகிய கால பாவியெல்லாம் அவருக்கு இல்லை. எல்லாம் ரொம்ப சீனியர் பாவம், குறைஞ்ச பாவம், ஜூனியர் பாவம்லாம் கிடையாது. சைஸ் ஒரு பெரிய பாவம், ஒரு கொஞ்சம் பாவம் இல்லை. பாவம்னா என்ன? பாவம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி குடிக்கிறது, வெறிக்கிறது, இது மட்டும் இல்லை. தேவனற்ற வாழ்க்கை, காட்லெஸ் லைஃப். இளையகுமாரன் எப்படி தகப்பன் வீட்டை விட்டு போனானோ அது மாதிரி தகப்பன் வீட்டை விட்டு போகிறது தான் பாவம். அதுதான் பாவத்தின் வேறு. நம்ம என்ன செய்கிறோம்? வேரை பார்க்க மாட்டேன்றோம், மரத்தில் உள்ள கனிகளை பார்க்குறோம். பாரு என்ன குடிச்சிட்டு திடுறான் பாரு, ஏன் அந்த பாருங்க இப்படி போதை போட்டுட்ருக்கான் பாரு, விபச்சாரத்தில் விழுந்துட்டான் பாரு, இவன் பாவின்றோம். ஏன் அந்த கனி வந்தது? வேறு எங்கே? வேறு என்னன்னா தேவனற்ற ஒரு வாழ்க்கை. திரும்ப அப்போ அழைக்கிறாரு, ஏசு அழைக்கிறார். என்ன, நான் வர்றேன்னு சொல்லி வந்துட்டிங்கன்னா போதும், ஒரு ரெக்கன்சிலேஷன், ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகும். நான்லாம் வரலாமா, நாங்கள்லாம் உங்கள் இடத்துக்கு வரலாமான்னு சிலர் கேட்பாங்க. நீங்கள் வரணும். நான் இந்த பைபிளை தொடலாமா, நான் அசுத்தமான, நான் தான் தொடரணும், அசுத்தமாக இருக்கிறேன் நான். இது தொட்டு இதை வாசிக்கும் போது நான் என்ன செய்கிறேன்? மாறுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸோ இப்படி ஒரு புது வாழ்க்கை முறையை கொடுப்பதற்காக நமக்காக பலியானார், கிருபாதார பலியானார். 2வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார். அதில் எல்லா ஆசீர்வாதங்களும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் ஆபிரகாமின் உடன்படிக்கை. ஆபிரகாம்னுடைய உடன்படிக்கை, கவர்னன்ட் ஆஃப் ஆபிரகாமில் அவனுடைய உடன்படிக்கை அப்படியே நிறைவேற்றார். அவனுடைய உடன்படிக்கை என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம் பாருங்களேன். அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு? அத்தனை 5 விதமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்துருக்குறார். இது எப்படி கிடைச்சதுன்னா சிலுவை மூலமாக நமக்கு கிடைத்துன்னு பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து, எளிவனை குப்பையிலேருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெற்றவன். அவன் குப்பையில் கடந்திருப்பான், ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டதுனாலே தூக்கி எடுத்து உயரமான இடத்துல வைக்கிறார். பிரபுக்களோடு எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஸோ ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் நம்ம பாடுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நேச தேடி வந்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. ஓ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கேயோ கடந்த நம்ம அவர் அணைத்து கொண்டார். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஆண்டவரே நீ நல்லவரப்பா. இது ரெண்டும் நமக்கு சந்தோஷமான அனுபவம்.
இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இன்னொரு முக்கியமான விஷயம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள்னு ஒன்று இருக்கா? பாடுகள் ஏற்றுக்கொள்ளணுமா? கிறிஸ்தவர்கள் சஃபரிங்ஸ்ன்றது ஒன்றை ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட், ஒரு தர்க்கமே போய்கிட்டு இருக்குது. ஒரு சில இயக்கங்களில், கிறிஸ்துவ இயக்கங்களில், ஸ்தாபனங்களில், சபைகளில் பாடுகளே கிடையாதுங்க. புதிய ஏற்பாட்டில் பாடுகள்லாம் அப்படிலாம் கிடையாது. பாடுன்னா என்ன? சென்னையில் வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. பாடுகள்னால் சஃபரிங்னு சொல்கிறேன். அது எப்படி தமிழில் கரெக்டாக சொல்லணும்னு எனக்கும் தெரில. ஏன்னா பாடுகள் என்ன உபத்திரவம் வச்சுக்கலாமா? உபத்திரம், நான் உபத்திரப்பட்டது நல்லது. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது இருக்கா? பாடுகள் உபத்திரம் உண்டா அப்படின்னு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. நீ நல்ல விசுவாசியாக இருந்தால் உனக்கு என்ன வரக்கூடாது? பாடுகள் உபத்திரம் வரவே கூடாது. ஸோ ஒருவேளை பாடுகள் உபத்திரம் வந்துச்சுன்னு சொன்னால் உன்ட்ட ஏதோ விசுவாச குறைவு இருக்குது, உன்ட்ட ஏதோ பாவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கூட அனுபவிச்சிருக்கலாம். ஸோ நம்ம சபையில் இந்த பாடுகளை குறித்து ரொம்ப அதிகமாக நான் பேச விரும்புகிறதில்ல. வாரந்தோறும் உங்களுக்கு பாடுகளை பற்றி பேசினா உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரியும். நான் உடனே சொல்லி முடித்த உடனே கண்ணீரெல்லாம் தூடைப்பார் அப்படின்னு பாட்டு பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படிம்பீங்க. வாரந்தோறும் உங்களுக்கு பாடினாலும் அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அவங்க பாடுகளை நீ கொண்டாடாத, அவங்கள கொண்டாட விட்டுறாத. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. அவர் சொன்னார்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார்ல, அதை நீ நம்பு. சில சபையில் அது இல்லைன்றாங்க, நீ அப்படி தப்பாக சொல்லி கொடுத்துடாத. உபத்திரவன்றது யதார்த்த உண்மையாக நடக்கிறதா சொல்லு. ஒரு சமயத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நம்ம பிலிவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் என்ன, அந்த சகோதரி நானும் என் மனைவியும் போகிறோம். அவங்க வயிற்று வலினால் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. லிட்டரலாக துடிக்கிறாங்க. உட்கார முடியல, படுக்க முடியல. இப்படி உட்காடுறாங்க, படுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு வருகிற இன்னொரு ஊழியக்காரர் வந்துட்டார். அவர் போதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், நான் இப்போ ஜெபம் பண்ணி உனக்கு சோமாயிரும்னார் முதல்ல. அது நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் சொன்னார், நான் சொல்கிற விசுவாசம் உனக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உனக்கு வயிற்று வலியே இல்லை, சொல்லு இப்போ சொல்லு, நான் சொல்கிறதே சொல்லு. நான் தள்ள கைவிப்பேன், அவ்வளோதான், சோமாயிடுச்சு. இப்போ சொல்லு, வயிற்று வலி சரியாக போச்சு. அவங்க இல்லைன்றாங்க, பாவம் போல் சொல்கிறாங்க. ஆனால் வலியில் துடிக்கிறாங்க, நல்லா தெரியுது. அப்போது நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் அவர் இல்லாதெல்லாம் பேசுகிறாரு. இல்லைன்றாரு. இல்லைன்னு சொல்லு, திரும்ப சொல்கிறார். வயிற்று வலி அந்தம்மா கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறாங்க. அவர் போகிற வரைக்கும் நானும் பொறுமையாக வெயிட் பண்ணேன். ஒன்றுமே பேசலை. நான் அவர் பாசன்னு அவருக்கு தெரியாது. நான் மட்டும் உட்காந்து அவர் போன உடனே புருஷன் பக்கத்தில் இங்கே வான்னு சொன்னேன். நீ புருஷனா யாருன்னு கேட்டேன். புருஷன் அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்து வேடிக்கை பார்த்துருக்க, ஆட்டோவில் தூக்கி போட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பின்னாலே ஸ்கூட்டரில் விரட்டி போய் அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தோம். ஏன்னா அது போதை மாதிரி சிலருக்கு பாடுகள் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாது, அப்படி போயிடுவாங்க. நான் அதை நம்பலை. பாடுகள் உண்டு. அதுதான் யோபு புத்தகத்தை வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த பாடுகளை நீங்கள் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, வெளியே வர மாட்டீங்க. சில சாகிற வரைக்கும் பாடுகள்லேயே இருக்கிறத பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன். சாகிற வரைக்கும் நல்ல பக்தி, விசுவாசம், ஜெபம், அவங்கள அடிக்கவே முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது எங்கள் குடும்பத்தில் சிலரை பேர் சொல்லி நான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க கடைசி கண்ணை மூடுற வரைக்கும் அதுலேருந்து விடுதலை பெறலை. பாடுகள், துக்கங்கள், அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மாதம் ஒன்றுன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வேறு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்த மாதம் வேறு ஒன்று இருக்கும். அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த பாடுகள் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், அதை தவிர்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாட்டாலும் சூரியனுக்கு கீழே எல்லாரும் என்ன செஞ்சணும்? பிரயாசம், பாடுகள் பட்டு தான் ஆகணும். அதில் தப்பிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய சிலுவையும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு மாடல், பழைய ஏற்பாட்டில் ஒரு மாடல் யோபு, அதை ஃபாலோ பண்ண சொன்னார். யோபு பார்த்தீங்களா, யோபு நண்பர்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற யோபு அப்படின்றாங்க. இல்லைப்பா, நான் தப்பே பண்ணல, உன் பிள்ளைகள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க செத்துட்டாங்க பாரு அப்படின்றாங்க. எல்லா விதத்தில் ஒரு தோண்டி போடும். இல்லை, உன் பிஸ்னஸில் ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க, ஏதோ பண்ணியிருப்போம், கோல்மால் பண்ணி நல்லா யோசிப்பார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தீமையானால சோதிக்க மாட்டார். கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல சிநேகிதர்கள். 7 நாள் துக்கத்தோட சாப்பிடாமல் உட்காந்துருந்தாங்க. அவ்வளவு நேசிச்சு வந்தவங்க. பின்னால் யோபு சொல்கிறார், தயவுசெய்து நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே எனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி. கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் யாராவது இப்படி அனுபவத்தில் கடந்து போகிறவங்க இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க புரிந்து கொள்ளணும்னு நினைக்காதீங்க. புரிந்து கொள்ள மாட்டாங்க.
வேறு டீகோட் பண்ணுவாங்க, வேறு அர்த்தம் சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா யோபு நமக்கு முன்னால் எழுத வைக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்கு தெரியும் நான் போகிற பாதை என்ன சார் அறிவார், கொன்று போட்டாலும் நம்புவேன், கடைசி வரைக்கும் நினைச்சுன்னா ஆசீர்வாதம். இது ஒரு பழைய ஏற்பாட்டு மாதிரி. இன்றைக்கி குட் ஃப்ரைடே எனக்கு இதே பாச சொல்கிறீங்க அப்படின்னா, சிலுவையை நான் எப்படி பார்க்குறேன்னா, சிலுவை பாடல் கடைசி வார பாடுகளை நாம் இன்றைக்கி சந்திக்கிற பாடுகள் உபத்திரவங்களை எப்படி சகிக்கணும், எப்படி அதை பார்க்கணும், எப்படி நம்ம ஜெயிக்கணும், எப்படி அதே ஆசீர்வாதமாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல லெசனை ஆண்டவர் இங்கே வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அந்த அடிப்படையில் பாடுகளை குறித்து கொஞ்சம் நேரம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, சங்கடமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்குதா, என்ன பாஸ்டர் அப்படின்னு யாராவது கூப்பிடுறவங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தேவைப்படும், அநேகருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். தேவைப்படுகிற ஒருவராக இருந்தாலும் அவருக்கு இந்த செய்தி ப்ராஃபிட்டிக்கலான செய்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். கர்த்தர் பேச சொன்னதுனாலே நான் பேசுகிறேன். ஆண்டோடைய நாம் மேம்படுவதாக. நம்ம இப்போ பாருங்கள், வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்தவர்களுக்கு குறித்து ஒரு அறிக்கை சொல்லப்படுது. என்ன அறிக்கை சொல்லப்படுது? நீங்கள் யாருக்கு பங்காளி? கிறிஸ்துவின் பாடுகள். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவின் பாடுகள். அவருடைய பாடுகளுக்கு, அவருடைய பாடுகளை நம்ம தியானிக்கும் பொழுது வெறும் அவர் எப்படி 3 மணி நேரம் தூங்கினார், எப்படியெல்லாம் துரோகத்தை, அந்த இதை நம்ம நினச்சிட்டு போயிடக்கூடாது. அந்த பாடுகளில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பாடுகளே அற்ற வாழ்க்கை வாழ நமக்கு ஆசை இருக்குது. வந்தால் தோற்றுறோம். நான் ஏன் அதிகமாக பாடுகளை குறித்து நம்ம சபையில் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலைன்னா, சிலர் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு இன்னும் பாடுகளே வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இப்படி நீங்களாம் ஆசைப்படாதீங்க. வந்துச்சுன்னா எதிர்கொள்ள தயாராக இருங்க, அவ்வளோதான். ஆமென். வந்துச்சுன்னா ரொம்ப செலிப்ரேட் பண்ணாதீங்க, ரொம்ப மகிமை கொடுக்காதீங்க. அதுக்கு அதில் என்ன படிக்கணுமோ படித்து சீக்கிரமாக வெளியே வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஸ்கூலிங் தான், அது ஒரு பள்ளி தான். ஏன்னா நான் உபத்திரவங்களின் வழியாக போகும்போது தான் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொல்வார். ஸோ பாவங்களுக்கு இல்லை, நம்ம கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்ம பங்கு. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகளுக்கு தவிர்த்தே இல்லை. வருத்தப்பட்டு பாரசுமங்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். இது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வசனத்து பாருங்கள், என் சிலுவையை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? என்னுடைய பாடுகள் ஒரு பாடு கண்டிப்பாக உனக்கு உண்டு. ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். இந்த பாடுகள் இல்லாமலே நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதா? அது குறித்து நம்ம தியானிப்போம். நேரத்துக்குள்ளே நம்ம சரியாக முடித்து விடுவோம். பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி அவளுடைய மாதிரியை பின் வைத்து போனாங்க. பாருங்கள், ஏசு கிறிஸ்துவின் மாதிரியை தான் பார்க்கணும். ஏசு கிறிஸ்துவின் மாதிரியை பாருங்கள். நிறைய மக்கள், குறிப்பாக வாலிப தம்பிமார், ஏசு கிறிஸ்துவின் மாதிரியை பாருங்கள். ஊழியர்களும் மனிதர்கள் தான். நான் எப்படியோ நினச்சேன், இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிடுறீங்க சிலர். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் யாராவது ஒருத்தர் பெரிய ஹீரோவாக பார்க்குறீங்க, அவர் எப்படி இப்படின்னு பார்க்குறீங்க, அப்புறம் அவர் போயிட்டாரு நான் என்ன அப்படின்றீங்க. இயேசுவை மாதிரியாக பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அவர் ஜெபத்தில் மாதிரியே நமக்கு தெரியும், பரிசுத்தத்தில் அவர் மாதிரியை பின்பற்றி நமக்கு தெரியும். ஆனால் பாடுகளில் மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை எப்படி அவர் கிராஸ் பண்ணார், எப்படி ஓவர் கம் பண்ணார், எப்படி கடந்து பண்ணி, இதை எனக்கே தியானிக்கிறோமா, அது நம்ம வந்துடக்கூடாதுன்ற கவனத்தில் அதை நமக்கோட கனெக்ட் பண்ணவே விரும்ப மாட்டோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாளோ, ஒரு சில நாளோ, ஒரு சில வாரங்களோ, ஒரு சில மணி நேரமோ வண்ணாந்திர வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. எகிப்திய வாழ்க்கையில் அவங்க விடுதலை பெற்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள கொண்டு நேராக கானான் தேசம் ஏன் கொண்டு போகல, ஒரு வனாந்திரத்தில் கொண்டு போனார். ஏன்? அதுதான் அவருடைய பாணி. அப்படி ஒரு கிறிஸ்துவையே தமது குமாரனையே பாடுபடுத்தி பூரணப்படுத்துவது அவருக்கு பிரியமாயிட்டுன்னா நம்ம ஏமாத்துறோம். பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படாங்க. ஆனால் அந்த பாடுகளை பிரித்து சொல்கிறாரு. 1 பேதுரு 5 அதிகாரங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். நீ தப்பு பண்ணிட்டு வர்ற பாடம் நான் சொல்லலைன்றாரு. ஏன்னா தீமை செய்து பாட அனுபவிக்கிறாங்க. என்ன, போலீஸுக்கு விரோதமாக, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு கர்த்தர் என்னை சோதிக்கிறான்னு நீ சொல்லிடாத. அந்த பாடுகள் எல்லாம் பாடுகள் அல்ல, அது உனக்கு நீ செஞ்ச கொழுப்புக்குரிய தண்டனை. என்ன, மோசை சகோதரி எப்படி மோசைக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசின உடனே காரி துப்புன்னு 10 நாள் சுமக்கட்டும் குஷ்டரோகத்துன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது அவருடைய பாணி. ஆனால் நம்ம அந்த பாடுகள் தண்டனையெல்லாம்
இயேசுக்காக படுகிற பாடுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் இங்கே இந்த 1 பேரில் அந்த வசனங்களை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதுன்னு வருது. அப்போ நன்மை செய்து பாட அனுபவிக்க முடியுமா? வரும். தேவ சித்தத்தை செய்கிறீங்க, ஆனால் பாட அனுபவிக்கிறீங்க, வருது. இயேசுவுக்காக பாடும் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது பாருங்கள். இயேசுவுக்காக பாடுவது, கிறிஸ்துவனாய் வாழ்கிறதுனாலே பாடு. சில கம்பெனியில் பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அவங்களோட சமரசம் ஆகிட்டான், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ்டர், நான் கொஞ்சம் தனித்து நின்ன உடனே என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லோரும் கொடுமைப்படுத்துகிறாங்க. எத்தனை தம்பி தங்கச்சிமார் நம்மகிட்ட சொல்லி அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க பாருங்கள். எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா அவன் கிறிஸ்துவனாக இருப்பதனால. நற்கிரியை செய்து நல்ல காரியங்களை செய்கிறீங்க, அது சந்தோஷப்படணும்ல, அதை வாங்கிட்டு சில உபத்திரவம் கொடுப்பாங்க, எல்லாம் பைபிளில் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை படும்போது தான் நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை பின்பற்றணும். அதுதான் இன்றைக்கி நம்ம படிக்க. எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் வழியாக போக தான் செய்கிறேன் பாஸ்டர், நான் சபைக்கு வரும்போது சந்தோஷமாக சிரித்து இருந்துக்கிறேன், ஆனால் உண்மையிலே எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் டாப் கியரில் போட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி இயேசு நாமத்தில் விடுதலை அதெல்லாம் சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து இதை பேசினா எங்களுக்கு விசுவாசம் இல்லையே நீங்கள் சொல்லிடணும்னு எங்களுக்கு பயம் அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் மனசுக்குள்ளே பூட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, விடுதலை கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பாடுபட்டது, அந்த குறிப்பாக அந்த 1 வார பாடுகளை கொஞ்சம் நம்ம தியானித்து பார்த்தோன்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த மாடலை நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு பாடுகள் உபத்திரம் வரும்போது அவர் என்ன பாடுகள்லாம் பட்டாருன்னு பாருங்களேன். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47லேருந்து 56 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கப்படுதல், பெட்ராயல் பார்க்குறோம், காட்டி கொடுக்கப்படுறாரு. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய உபத்திரம் இல்லை, இருக்கிறதுலே பெரிய பாடு. என்ன பழைய பாட்டில் சங்கீதக்காரன் சொல்லுவார், யாரோ ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணால் பரவாயில்ல, என் கூட ஒன்றாக ஆலயத்துக்கு வந்தவண்ணி, என்னோடு ஒரே தட்டில் சாப்பிட்டவண்ணி, என்னோடு ஒரு கட்டில் நீ படுத்தவண்ணி, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்றான். அதே பாடு அதே தான் இங்கே யூதாஸ் பண்ணுறான். எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் எப்படி அதை டீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி டீல் பண்ண, அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நமக்கு உடனே கோவம் வருது, துரோகம் பண்ணவொடனே எப்போ சமயம் கிடைச்சா பழி வாங்கலாமான்னு நினைக்கிறோம், 4 பேர்கிட்ட சொல்லலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுவார், என் சிநேகிதனேன்றார். இதை தான் நம்ம படிக்கணும். கஷ்டம், ரொம்ப கஷ்டமான பாடம். ஆனால் இதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகுது. அதுக்கு எப்படி ஜெபத்தில் ப்ரிப்பேர் ஆகிறாரு, கெத்செமனே தோட்டத்தில் ப்ரிப்பேர் ஆகிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், பிதாவே இந்த பாத்திரம் நீ கூடுமானால் நீக்கும், என்னால் முடியல, இமேஜின் பண்ணவே முடியல, ஏன்னா உலகத்தின் பாவத்தெல்லாம் என் மேலே வைக்க போகிறீரு, அதை விட கொடுமை உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்க போகிறீரு. நம்ம எப்படி பிரிந்து இருக்க முடியும்? அந்த பிரிவை என்னால் எப்படி தாங்க முடியும்? வலிகளை குறித்த ஒரு ஆள் அல்ல, வலிகளை குறித்த ஒரு பயப்படலை. இந்த பிரிவு அவரால் இமேஜின் பண்ணவே முடியாத ஒரு பிரிவு. அதனால் சொல்கிறார், இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மனதுக்குள்ளே இந்த புரிதல் வரணும். கர்த்தர் உங்களை பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக நடத்தும் பொழுது சுற்றி உள்ளவர்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீ இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். நான் பாடுகளின் வழியாய் அப்போ 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் என்னை பிசைஞ்சு எடுத்த நேரத்தில் நான் திரும்ப அதை சொல்லுவேன், சளைக்காமல் சொல்லுவேன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை அடிக்கடி வாசிப்பேன், ஏறக்குறைய தினந்தோறும் வாசிப்பேன். அதை வாசிக்கிற பொழுதெல்லாம் என் கண்களிலேருந்து கண்ணீர் வரும். ஏன்னா இளமையிலே சந்தோஷமாக இருக்கிறது நல்லதுன்னு தானே இருக்கும். ஆனால் அங்கே இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஒருவேளை நான் எல்லாம் விடுதலையோடு இருந்திருந்தா, எல்லாத்தையும் போல் சந்தோஷமாக இருந்திருந்தா, ஒருவேளை தேவனற்றவனாக இருந்திருக்கலாம், இல்லாட்ட பின்மாற்றம் அடைந்தோம், எனக்கு தெரியாது. ஆனால் என்னை இன்றைக்கு அனைவருக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் வைத்திருக்கிறாருன்னா அன்றைக்கி நான் பட்ட பாடுகள், என்னை ஆண்டவர் நடத்தின விதம் தான். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது இந்த வசனம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், கர்த்தரே அதை என் மேலே வச்சார்னு நீ நம்பணும். அப்போ தான் முதல் பாயிண்ட்டு, அதுதான் பெரிய பாடம். இயேசு கிறிஸ்து அதான் கெத்செமனே தோட்டத்தில் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்னுடைய விருப்பம் இல்லையா உம்முடைய விருப்பம். கண்டுபிடிச்சிங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தரே அதை வைத்தார், இளமையில் நுகத்தை சுமப்பது நல்லது. அதை எப்படி நினைக்கணும்? அதை 20 வாசிங்கம்மா. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. பாருங்க, இதுதான் முக்கியம். அவரே, எல்லாம் சொல்லுங்க, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று என்ன செய்யணும்? தனித்திருந்து. வாசிங்க அந்த வசனம் 20. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று தனித்திருந்து
மௌனம். பாருங்கள், கூட்டத்தில் இருக்க முடியாது, தனித்து இருக்கணும். ஏன்னா புரியாது, யோபு நண்பர்களுக்கு புரியாது. நீ நல்லா யோசிப்பார். ஒன்றும் உன் பிஸ்னஸில் தப்பு பண்ணியிருப்ப, இல்லாட்டி உன் பிள்ளைகள் எதை தப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மனதை நோவு உண்டாக்கிடுவாங்க. தனித்து இருந்தேன்னு என்ன செய்ய, என் மேலே அவர் வச்சிட்டாரு. தாவீதை பார்த்து சீமை சொல்லுகிறான், என்ன நீ இது உயிரோட செத்து போயிடலாயா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். வேலைக்காரன் திட்டுறான். இப்போ யோவாப்பு அவனுடைய படைத்தலைவர் கேட்குறான், இவர் செத்த நாய், இவன் ராஜா உம்மை பற்றி இப்படி பேசுகிறானேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீர, ஒரு வார்த்தை சொல்லும் போட்டு தள்ளிடுறேன்றான். அப்போ தாவீது சொல்லுவார், பாருங்க, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, நீயும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் என்னைக்கு உங்கள் பாடுகள் உபத்திரவத்தை மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்காம, இது கர்த்தர் அனுமதிச்சிட்டார், கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நினச்சிட்டிங்களோ, ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கரங்களுக்கு தள்ளிலே சொல்லுவோம். அதை நீங்கள் தனித்து தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். உங்களோட சப்போர்ட் பண்ணுறது யாருமே தேடாதீங்க. தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவுள். நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்தில் செஞ்சு தன்னை ஸ்ட்ராங் ஆகிறார். ஏன்னா அவர் வேர்வை ரத்தம் வேர்வை என்ன செஞ்சார், ரத்த துளிகளாக மாறுச்சுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கடைசியில் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் ரத்தம் அப்படி வேர்வை துளியில் வந்துச்சுன்னா அவர் உயிர் பிரிஞ்சிரும்னு சொல்லி. ஆனால் ஆண்டோடைய பிதாவினுடைய திட்டம், அவர் சிலுவையில் நமக்காக என்ன செய்யணும், இரு கைகளை விரித்து ஏசாயா 25 சொல்லப்பட்ட அப்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். சகல முகங்களில் வழிகிற கண்ணீரை துடைக்கணுமே அவர், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமே, அதுக்காக அவர் சிலுவையில் தான் மறிக்கணும். அதனால தான் தேவதூதரை அனுப்பி உடனே ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க. திரும்பி இயேசு கிறிஸ்து திடப்படுறாரு, தைரியமாக சிலுவை சுமக்கிறது ஆயத்தமாகிறார். அவர் குறித்த இந்த பாடுகள் உபத்திரவங்களை ஆண்டவர் ஜெபம் பண்ணதுனால மாற்றலை, பிதா மாற்றலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரும் பாருங்கள் அதை ட்ரை பண்ணவே இல்லை. பிதா வச்சுருக்கிறார், இது அவருடைய திட்டம். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டாலே 50% நம்ம சக்ஸஸ் ஆயிரும். சில மாதங்கள் சில மாதங்கள்னு அந்த பொறுமை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம புரியாமல் இருந்தால் ஆட்களை பார்த்து பார்த்து நமக்கு துரோகம் பண்ணுறான், காட்டி கொடுக்குறான், நமக்கு விரோதமாக வேலை செய்யணும், அவங்க மேலே நம்ம கசப்பு உண்டாகிட்டே இருக்கும். கசப்பு அவங்க மேலே வர வர அந்த கசப்பு அவங்களுக்கு ஒரு தீமை செய்யாது, நம்ம கெட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா எபிரேயர் நிருபத்தில் தெளிவாக வாசிக்கிறோம், கசப்பு அவங்க மேலே உருவாகுருவா, நம்ம மேலே இருக்கிற கிருபை ஆண்டவர் எடுத்துருவார். நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்மளை ட்ரிம் பண்ண தான், நம்ம இன்னும் அதிக கனிகள் கொடுக்க தான் நம்மளை உபத்திரவப்படுத்துகிறார். உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லணும்னு தண்டனையும் வரலையே, அவன் நல்லா இருக்கிறானே, தான் விரும்பினது விட நடக்கிறதுனால கழுத்தை திருப்பி கொண்டு எடுப்பாய் நடக்கிறானே, ஆசாப் சங்கீதத்தில் 73 சங்கீதத்தில் புலம்புவார். சொல்லிவிட்டு ஆனால் ஐயோ தப்பாக சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க, அவனை ஒரே நேரத்தில் மேலே வச்சு சர்க்கிளில் வச்சு தள்ளிடுறீரு. நான் அப்படி வெறுங்கையில் கழுவுறேன் அப்படி இப்படின்னு புலம்புனவன் ஆண்டவரை துதிக்கிறான் அந்த சங்கீதத்தின் முடிவில். இதை நம்ம பார்ப்போம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்ப்போம். ஸோ உபத்திரவம் வரும் பொழுது உபத்திரவத்துக்கு காரணமாக சிலரை பார்ப்பீங்க, சில சம்பவங்களை சொல்லுவீங்க, அதில் உங்களை கனெக்ட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருப்பீங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. இயேசு கிறிஸ்து அவர் முதலாவதே ஆயத்தப்படுத்தினார். எப்படி ஆயத்தப்படுத்தினார்? பிதாவுடைய சித்தம் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. காட்டி கொடுக்குறோன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் துன்பப்படுத்துகிறாங்க, வெர்பல் அப்யூஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு நம்முடைய ரட்சகரை நாம் நேசிக்கிற ஒரு ஆண்டவரை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, காரி துப்புறாங்க, முள்முடியில் அடிக்கிறாங்க. ஏன்னா பாருங்கள், அதற்குள்ளே எப்படி அவர் அவ்வளவும் பாடுகளை அவர் எப்படி சந்தோஷமாக கடந்து போனார். மரணம் வரைக்கும் அவர் கடந்து போன பாடுகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ எப்படி அதை ஃபேஸ் பண்ணார், அதை மட்டும் இன்றைக்கி படித்து நம்ம முடிக்க போகிறோம் இன்னும் சில நிமிடங்கள். நம்பர் 1 லூக்கா 23:28. இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் இதுலேருந்து கவனமாக கவனிங்க. லூக்கா 23:28 சீக்கிரமாக வாசிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமார்த்திகள், நீங்கள் எனக்காய் அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை அவர் கையாண்ட விதத்தை பாருங்கள். அவருக்கு சிலுவை பாடுகளை கையாண்ட விதம் ரொம்ப அற்புதமானது. சிலுவை சுமந்து வராரு. அவர் அப்படி ஒரு வெயிட்டை இது வரைக்கும் தூக்கியிருப்பாரா தெரியாது. 100% மனிதன் 100% தெய்வன்றோம். அப்போ மனித தன்மையில் எவ்வளோ சஃபரிங்ஸ் பாருங்கள். அடி, ரத்தம்லாம் சிந்தி, வேர்வையெல்லாம் சிந்தி, எல்லாம் எனர்ஜி போன நேரம் சிலுவை தூக்கிட்டு வராரு. அப்போது அவரை பார்த்து ஒருத்தர் அச்சச்சோன்னு சொன்னாலே ஒரு எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்கள். அது ஒரு கூட்டம் மக்கள் அழுகுறாங்க. நான் ஒரு நாள் என்ன அந்த இடத்துல வச்சு கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் படுற சிலுவையை தூக்கி படுறதை பார்த்து கஷ்டப்பட்டு சில சகோதரிகள் அழுதாங்கன்னா, நான் ஒன்று நல்லா இருப்பீங்க தாய், நீங்கள் தான் என்னை உண்மையாகவே நேசிச்சிருக்கிறீங்க, எப்படி அழுகுறீங்க பாருங்கள், நல்லா நீ அழுகுறதே எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
அவர் இப்போ நிறுத்தி ஒரு பாஸ் போட்டு சொல்லுங்க, பாருங்கள் நீங்கள் எனக்காக ஆள வேண்டாம், உங்களுக்காக அவங்க பிள்ளைகள், ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, ஒரு தண்டனை வரப்போகிறது, அது 70 வருஷத்தில் நடக்க போகுது. அதுக்கு நினச்சி அழுவுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் வாங்க போகிறீங்களே, எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் இந்த சாபம் இருக்குன்னு கேட்டு பரபாச விடுதலை செய்ய போகிறீங்களே, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆளுங்க, எனக்காக நீங்கள் ஆள வேண்டான்றார். அப்படியே நம்ம சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். நம்ம ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பார்ப்போம். நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை, நமக்கு ஒரு ஜுரம் வந்தால் கூட 4 பேர் பார்த்து விசாரிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். சொல்லுவோம், ஜுரம் வந்து போயிருக்கோம், 5 நாளில் போயிருக்கோம், அப்படியே ஒரு முகம்லாம் சோகமாக இருக்கும். சோகமானதுக்கப்புறமும் என்னன்னு கேட்டால் 5 நாள் சோகமில்லாமல் இருந்தேன், ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு குறைஞ்சா போயிருப்போம். ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே இந்த ஆள். ஏன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி விசாரிக்காத ஒரு புருஷன் கிடைச்சா நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி விசாரிக்காத ஒரு மனைவி இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்கன்னா நீங்கள் சிலுவையை சுமந்து போகிறீங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உடனே எனக்காக விசாரிப்ப யாருமே இல்லையே புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, புலப்பத்தெல்லாம் விட்டுட்டு நுகத்தை கத்தர் வைத்தான்னு சொல்லி பேசாமல் தலையை கிளப்பிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. எத்தனை பேர் அமைன்னு சொல்லிங்க? இந்த சுய இறக்கம் இருக்குது பாருங்கள், செல்ஃப் பியூட்டினஸ் ரொம்ப ஆபத்தானது. அது நம்மளை வந்து ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் கிடச்சிருவாங்க, நீங்கள் வளரவே முடியாது, சப்பானியாகவே இருப்பீங்க, அதனால தான் ஆண்டவர் தனித்து விடுறார். எல்லோரும் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு தனிமை வருது பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். யோசுவா வந்து மோசேயின் சம்பவத்தோடு யாத்திராமம் இந்த புத்தகங்களை வாசிக்கிறோம். மோசே சீனாய் மலையில் ஏறார், கத்தரோடு இருக்கிறார். ஆரோன் கூட்டம் குடும்பத்தோடு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசுவா மட்டும் தனிமையில் இருக்கிறார். வாருங்க, கத்தர் அவரோட பேசுகிறார். தனிமையில் இருக்கிற யோசுவாட்ட பேசவே மாட்டேன்றார். ஆனால் இந்த தனிமை தாங்க அவனை தலைவனாக மாற்றுச்சு. நிறைய நேரத்தில் நம்ம தனிமை வந்தவுடனே எல்லோரும் கைவிட்டுட்டாங்க, யாருமே என்ன புரிந்து கொள்ளலை, தனிமையை போட்டு சுவரில் முட்டி அழுகுறோம், பாத்ரூமை தண்ணியை திறந்து விட்டு ஓன்னு கத்துறோம். இதெல்லாம் பண்ணால் நம்ம சரியாயிரும்னு நினைக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் நம்முடைய முறைகள், இயேசுவின் முறைகள். இயேசுவின் முறை சிநேகிதனையும் பார், அவங்கள பார்த்து என்ன செய்வார் சொல்ல முடியுதா அவங்களால? முறைக்கிறீங்க, பயமாக இருக்கு எனக்கு. கஷ்டம் இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு ஈஸி, எனக்கே கஷ்டம்தான். திடீர்னு காரில் ஒருத்தன் குறுக்க வந்தானே அப்படின்றோம், அதுக்கப்புறம் தான் சிநேகிதனே அப்படின்னு வரும். அந்த எமோஷனல் அவங்க அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது. ஸோ நீங்கள் முதல் பாடமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடலிருந்து படிக்க வேண்டியது உங்கள் விஷயந்தான். உலகத்திலே நான் தான் பெரிய சுமக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, யோபை விட துன்பம் எனக்கும்பாங்க. சிலர் தங்கள் துன்பத்தை எப்படிலாம் கொண்டாடுவாங்க பாருங்கள், கொண்டாடுவான். அப்படியே செலிப்ரேட் பண்ணுறதுன்னா என்ன, அதே நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதே 10 பேர்கிட்ட பேசுறது. போன வாரம் ஃபுல்லாக என்னை பிசாசு சோதிச்சிட்டான் சிஸ்டர், பயங்கரமான பாடுகள், எனக்கு வந்து துன்பம் யாருக்குமே வரக்கூடாது அப்படிவாங்க. புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் செத்த பணம் மாதிரி ஆகிட்டேன். ஆண்டவர் எனக்கு மறுஜீவன் கொடுத்தாரு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்பாங்க. நீங்கள் அப்புறம் என்னன்னு விசாரிச்சிங்கன்னா, இவங்க நல்லா பிரியாணி அது மாதிரி தின்னு 3 நாள் வயிற்றால போயிருக்கு. இதை வந்து இயேசு கிறிஸ்துவ பாட்டு பாடுகள்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டோரி சொல்ல ஷார்ட் சொல்ல நம்மளும் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்படியே இந்த மாதிரி உங்களுடைய துக்கத்தை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ஷேரிங் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா செத்து போயிடுவோம். நம்ம கண்டிப்பாக வேணும். அம்மா அப்பா இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க என் மேலே இறக்கப்படணும்னு நினச்சிடாதீங்க. எனக்கு இது தான் சொல்லிக் கொடுத்தாரு. நான் வறுமையில் இருந்த நாட்களில் அந்த 10 வருஷம் 18லேருந்து 28 வருஷத்தில் பயங்கரமாக சிலர் இறக்கப்படுவாங்க. முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ இப்படி ஒரு 10 பேர் இருந்தால் போதும், நம்ம பெரிய ஆளாயிடலாம்னு நினைப்பேன். ஆண்டவர் சொன்னார், அப்படி உதவி வந்திருந்தால் நான் உனக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் அதை தான் இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளைகள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். உன் பிரச்சனை நீ ஓவர் கம் பண்ணணும், நான் உன்னை காப்பாற்றிட்டு உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நீ பெரிய ஆள் அப்படிலாம் முடியாது, நீ காலில் நிற்கணும். ஏன்னா ஒரு காலம் நான் கண்ணை மூடினதுக்கப்புறம் யார் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, யாரை தேடுவீங்க? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுட்டீங்க? இந்த பாடத்தை படிங்களேன், இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி செய்யுங்க. என்னிலேருந்து ஒரு அதாவது ஒரு கடினமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏன் கஷ்டத்தை நினச்சி புலம்புறது. இதை நான் முன்னாலே ஒரு தடவை சொல்லுங்கள், ஒரு சிலரில் அந்த வியாதியை என்ஜாய் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். நான் ஒரு அண்ணனை நான் பார்த்துருக்கேன். சில கலை அந்த வலி எப்படி ஆரம்பிக்கும்னா, கலை இந்த இடத்துல ஆரம்பிக்கும். கலை இது அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே இந்த உடம்புல படம் வரைஞ்சே காட்டுவார்.
அப்படி வந்து இங்கே வந்து இப்படி வந்து போயிட்டு அப்புறம் திருப்பி சரன்னு இப்படி போங்களேன், இந்த பக்கம் போங்களேன் அப்படிம்பாரு. நானும் ஒரு நாள் கேட்டேன், சந்தோஷமாக இருந்தது. நானும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு தடவை போகும்போது இன்றைக்கி வேறு மாதிரி சொல்ல, இந்த தடவை இப்படி ஆரம்பிச்சுக்கலை, இப்படியே போய் அப்படி இப்படின்னு நான் பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் வியாதி வருத்தமே இல்லை, இவருக்கு என்னது ஆக்சுவலாக வியாதி. அவர் வாழ்க்கையில் அவர் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், கொண்டாட்டம். வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ட்ராக்ட் மாதிரி கொடுப்பார், வர்றவங்க போகிறவங்களாம் சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வருத்தம் போகவே போகாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையா? பக்கத்தில் பார்த்துக்கலாம், இது புரியுதா புரியலையான்னு கேளுங்க, நல்லா கேளுங்க, பக்கத்தில் நல்ல முகத்தில் இடித்து கேளுங்க, புரியுதா புரியலையான்னு. நீங்கள் ஒரு சிலர் உங்கள் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்ல வரீங்க, பாஸ் நம்மகிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. வாங்க சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி வச்சுக்கிடுவோம், பையாக வச்சு வாங்கிக்கிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே நினச்சி இதே பாட்டு பாடி இதே ஓசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வருஷங்களை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. இதான் முதல் பாடம். ரெண்டாவது பாருங்கள், ஏசாயா 42:1-7 வசனம் குறிச்சிக்கோங்க, வாசிக்க நேரமில்லை, நானே சொல்லிடுறேன். அவர் ரெண்டாவது வசனத்தை மட்டும் வாசித்துருங்களேன். ரெண்டாவது வசனம், அவர் கூக்குரலிட மாட்டார், பாருங்க, அவர் கூக்குரலிடவே இல்லை, சத்தத்தில் வீதி தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டது. பாருங்கள், இங்கே நமக்கு பிரச்சனை இருக்குது. பாருங்கள், நம்ம கூக்குரல் எடுக்கிறோம், சத்தம் எடுக்கிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம். பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம அமைதி தான், வேறு வழியே இல்லை. பேசாமல் என்ன செஞ்சிட வேண்டியதான், அமைதியில் இருக்க வேண்டியது. அதை தான் புலம்பர் 3ஆம் அதிகாரத்துலையும் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டு அடிக்கடி ஊழியத்தில் சொல்லிக் கொடுப்பாரு. நீ வேலை செஞ்சுன்னா நான் அமைதியில் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் வேலை செய்யணுன்னா நீ என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவார். எனக்கு முடியவே முடியல இன்றைக்கு வரைக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறேன் நானும். அப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், நம்ம அமைதியில் இருக்க வேண்டிய நேரத்தில் கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. அவங்க வரல, இவங்க வரல, இவன் நீ எனக்கு இப்படி பண்ணுவியா, என் உப்பு சாப்பிட்டுட்டு நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணுவியா, எல்லா நியாயத்தையும் சொல்லி பேசி மனசில் உள்ளதெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வயிறே கொஞ்சம் என்ன செய்யும், சாஃப்டாகும். வயிறு ஒரு மாதிரி உப்புன மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில சமயத்தில் அப்படியே நினச்சி பொறுமி அது என்ன சொல்கிறது, அப்படி தான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில எனக்கு. அப்படி பார்த்திங்கன்னா வயிறுலாம் அப்படி இதாயிரும், பெருசாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அவனை பிடிச்சி பம்பாட் பண்ணுங்கள், வயிறு நார்மல் ஆகிடும். இது இப்படி ஆட்கள் என்னாலும் நீங்கள் அப்படி தான் கூக்குரல் தான் போகிறீங்க. ஏசுநாதரை சிலுவை சுமக்க வைக்கிறாங்க, அடி கொடுக்குறாங்க, அவர் கூக்குரலிடவே இல்லை. படிப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. பக்கத்தில் ஒன்று சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது முடியாதா, நம்ம என்ன முதல்ல போட போகிறோம், ஒரு சின்ன ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி சோதனை ரொம்ப இருக்கும், உங்கள் வீட்டில் போனால் ரொம்ப சோதனை இருக்கும், இன்றைக்கே சோதனை இருக்கும். டமால்னு ஒரு செம்பு விழும், என்ன உடனே நீங்கள் இந்த வசனம் ஞாபகத்து வரணும், கூக்குரலிட மாட்டேன். 3வது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, 1 பேதுரு 2:23. சீக்கிரம் வாசிங்க, 1 பேதுரு 2:23. நியாயமாய் தீர்ப்புடுகிறதுக்கு ஆமாம். வையப்படும் போதுன்னா திட்டும் போது நம்ம சொல்லுவோம், நம்ம ஒருத்தர் நம்மளை பார்த்து முட்டாள்னு சொன்னால் நீ அடிபட்டு முட்டாள் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவர் வையப்படுகிறார், திட்டப்படுகிறார், பேலியாளின் மகன்றாங்க, அருவருப்பான வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. அவர் அமைதியாக இருக்கிறார், பதிலுக்கு பேசலை. ஆனால் அதை விட அந்த வசனத்தில் அடுத்த பகுதி பாருங்கள், அவர் என்ன செய்யலையா, பயமுறுத்தாமல் பாடுபடும் போது என்ன செய்யலை, பயமுறுத்தலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படி திரும்பி பார்க்குற பேர் பொலன்னு அழுகுறாரு, கண்ணு பார்வை தான். அதே பவரோட பிலாத்து அப்படி ஒரு பார்வை பார்த்தா பிலாத்து ஐயோ விட்டுருங்கன்னு இருப்பான். இல்லை பயமுறுத்திருக்கலாமா, முறுத்திருக்காது. ஆசாரியர்கள்லாம் வஸ்திரங்களை கிழிச்சவங்களே நிறையா கிழிச்சு அப்பப்போ புது ட்ரெஸ் வாங்குறவங்க. ஏசுனாது ஒரு பார்வை பார்த்தோன்னே டே என்னையாடா அப்படின்னா என்ன ஆயிருக்கும். இல்லை அவர் பயமுறுத்தவே இல்லை. கொஞ்சம் நம்ம அப்படி வருவோங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், அவனை 2 போடு போட்ட இப்போ தான் ஒழுங்காக இருக்கான் அவன். சொல்கிறோமா பெருமையா, என்ன சொல்கிறோமா சொல்லலையா? அவனை அப்படி விடக்கூடாதுங்க, மிளகா அரைச்சிருவான். இல்லை பொண்ணுகளை கல்யாணம் கட்டி அனுப்பும்போதே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவோம்ல, கவனமாறு, மிளகா அரைச்சிருவாங்க, கவனமாறு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இந்த ஸ்டடீஸ்லாம் அந்த கல்ச்சர்லேயே வளர்கிறோம். நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பயம் தொலைச்சி விட்டேன் கையை வச்சா அவ்வளோதான், ஏதாவது ஒன்று கட் பண்ணிடுவேன், ஏதாவது ஒன்று செஞ்சிடும், ஏதாவது ஒன்று அடி பண்ணுவேன், என்னை பார்த்தா நீ பயப்படணும். இந்த பயமுறுத்தி செயல்படுகிறவங்க பாருங்கள், அவங்க ரொம்ப தோல்வி அடைந்த தலைவர்கள். உங்கள் குடும்ப புருஷர்கள் மனைவியை பயமுறுத்தியே வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தோல்வி அடைந்த புருஷன், ஆண்மையற்றவர்கள். ஏன்னா உங்களை பார்த்து அன்பினால் கணம் கொடுக்கணும் மனைவி. அப்படி தான் அவங்க சில மனைவியை பார்த்து இப்போ பயப்படுறாங்க புருஷர்கள். அப்படி மாறிட்டு வருது. டெல்லியில் ஒரு சங்கமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா
பெண்ணு வந்து கரண்டிகிட்டே அடிக்கிறாங்க. நாங்கள் கையினால் அடிப்பாங்க, கரண்டி வச்சு அடிக்கிறாங்க, தாங்க முடியலன்னு சங்கமே வச்சுட்டாங்க. பெண்களிலிருந்து பாதுகாப்பு ஒரு சங்கம். அல்லேலூயா, ரைட். ஸோ நீங்கள் இந்த பயமுறுத்தி நம்ம எப்படியோ கீழே வச்சுக்கணும் இவங்கள. ஆனால் பயமுறுத்திக்கிட்டே எதை செஞ்சாலும் பயமுறுத்திட்டே அப்படி வரணும். பார்வை, பேச்சு, இப்போ என்ன சொல்லிடுவாரோ, இவர் என்ன சொல்லிடுவா, அவர் சொல்லிடுவார், இதை நினச்சிக்கிட்டே இருக்க வச்சுருவாங்க பாருங்கள். அது நல்ல லீடர்ஷிப்பில் தோல்வி அடைந்த ஒரு லீடர்ஷிப். உங்கள் வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் பிஸ்னஸில் அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்களோட ஸ்டாஃப் இருக்காங்கன்னு நாங்கள் அதனால் நான் முதல்ல இப்படி உள்ளே நுழையும் போதே எங்கள் ஆஃபீஸில் வரும்போது 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்படி எளிமை நின்று அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் நாங்கள் பழக்கலை. அவங்க சில நாளும் அப்படிம்பாங்க, சில சமயம் வந்திருக்கியா அப்படிம்பாங்க. அப்படி தான் ஓகே ப்ரைஸில் நாளை லோயா அப்படி தான் நாங்கள். ஏன்னா நான் ஒரு த்ரெட்டனிங்காக மாறக்கூடாது. அது அவங்க என்னென்னா நடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயமுறுத்திட்டு பாருங்களேன், உங்கள் பிள்ளைகளை பயமுறுத்தி பாருங்கள், பிள்ளைகளை பயமுறுத்தி வளர்ந்து பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அவங்ககிட்ட பைபிள் வாசிக்கலன்னா சாப்பாடே அவனுக்கு கிடையாது. அவன் பைபிளை தலைகளை வச்சு உட்காந்துருப்பான். அவன் ஏன்னா அவன் கீழ்ப்படிய மாட்டான், ஆனால் அவன் பயந்து நடுங்குவான். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தோம், அவன் பாடுகளை ஏற்றுக்கிட்டாரு, பயமுறுத்தலை. யோசித்து பார்த்தீங்களா? இது செய்யலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அவர் பார்த்தாருங்க. ஏசாயா 53 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53. அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தாருங்க. இப்போ பாருங்க, அவர் சிலுவையில் இவ்வளோ பாடு அனுபவிக்கிறாரு. எப்படி அனுபவிச்சார்? சகித்து கொண்டார். எபிரேயர் நிருபத்திலையும் அதை வாசிக்கிறீங்க. எது சகித்து கொண்டார் அப்படின்னா, அவர் பார்க்குறாரு, நான் ரத்தம் சிந்த போகிறேன், பிதா கைவிடுவார், அவர் முகம் மறைக்கப்படும். என் வாழ்க்கையில் என்னால் எதிர்பார்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் இது முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அவங்க பிசாசன் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட போகிறாங்க. நாம் படுகிற பாடுகளுக்கு அது இணையானதல்ல. ரிவார்டை பார்த்துட்டாருங்க. பாடுகளின் போதே ரிவார்டை பார்க்குறவங்க யாருமே தோற்று போக மாட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப பெரிய விசுவாச வீரர், இதெல்லாம் முடித்த உடனே நான் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன், 1000 ரூபா காணிக்க போட போகிறேன்லாம் கதை விடக்கூடாது. பாடுகளின் வழியாக நடத்தப்படும் பொழுது எல்லாரும் பிசாசு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்? கண்ணீர் விடணும். பிசாசு என்ன வைப்பான்? நீ செத்து போகணும், நீ தற்கொலை பண்ணணும். ஆனால் இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுன்னா சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா, பலன்னு நீ பார்த்துட்ட. இயேசு கிறிஸ்து பாடுகளை அவர் பார்க்கல, அவர் எதை பார்த்தாரு? பெரிய பலனை பார்த்தாரு. நம்புறீங்களா? உங்களுக்கு அப்படி ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு இந்த பாடுகளின் வழியாக போனாலும் ஒரு பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ பலனை பாருங்கள். இப்போவுமே பெரிய பெரிய ரிவார்டு வரப்போகுது. நான் சொல்கிறேன், நான் யாரெல்லாம் எந்த வழியான பாடுகள் போகிறீங்களோ அதுக்கு பின்னால் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு அதே மாதிரி கூட்டம் மக்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் ரொம்ப அன்புக்காக ஏங்கினவன். நான் எங்கள் அம்மா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்பா வந்து கொஞ்சம் கடினமான ஆள், வாத்தியார், வீட்லேயும் வாத்தியாராக இருப்பார். ஸோ யாராவது ரோட்டில் அன்பான அப்பா அம்மா கைப்பிடிச்சு போனாலே என்ன அறியாமல் சின்ன பையனாக இருக்கும்போது பெருமூச்சு வரும். ஆனால் அந்த நாட்கள்லேருந்து அந்த அன்புக்காக ஏங்கினேன் நான். அந்த அன்பு சின்ன 8 வயசுலேருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா அன்பு இல்லை அப்படின்னு. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. அப்பா இருப்பார், ஆனால் அவர் அன்பாக இருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாது. எப்போ அடிப்பார், எப்போ கோவரும் நமக்கு தெரியாது. அவர் நல்ல மனுஷர், நல்ல ஊருக்கு பெரிய சமுதாயத்தில் பிரபலியமானவர். ஆனால் எங்கள் வீட்டில் அவர் அப்படி தான் இருப்பார். இது 8 வயசில் புரியுது பாருங்கள். அது ரொம்ப கொடுமை. அதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியுது பாருங்கள். அது ரொம்ப கொடுமை. அந்த அன்புக்காக ஏங்கி இருக்கும்போது தான் இயேசுவின் அன்பு தான் உண்மையான அன்பு அப்படின்னு கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நீ இந்த பாடுகளை வேஸ்ட் பண்ணிடாத, இதெல்லாம் சேர்த்து தான் நீ ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி. இன்றைக்கி சிலர்கிட்ட நான் பேசுவேன், பாஸ்டர் அப்படியே சொல்கிறீங்க, நீங்கள் என் மனசில் வந்ததே சொல்கிறீங்க, என் வாழ்க்கை நடந்தே சொல்கிறீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏன் அழுகுறீங்க? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் எந்த பாதை வழியில் போகிறீங்களோ, எந்த கடினமான சூழ்நிலையில் போகிறீங்களோ, எது இழப்பான்னு நினைக்கிறீங்களோ, எது உபத்திரவமாக நினைக்கிறீங்களோ, அதில் நீங்கள் ஒரு நாள் ஜெயிக்க போகிறீங்க. ஆமென். உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கள் என் மகனே, நான் அதை ஜெயித்தேன்னு சொல்ல இருப்பாங்க. ஜெயிச்சிட்டோம். அவர் ஜெயித்தாரு, நாமளும் ஜெயிப்போம். ஜெயித்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த வழியாக போனோமோ, இன்றைக்கி யாராவது நான் அன்பை தேடி அலையிறேன், எனக்கு நான் தற்கொலை பண்ணிடலான் இருக்கிறேன்னு என்கிட்ட யார் வந்தாலும் அவங்க தப்ப முடியும், அவங்க சுவிசேஷம் போகும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் அது 10 வருஷம் நான் விலை கொடுத்துருக்கிறேன். ஆண்டோடைய கிருபை 2வது அது முக்கியம். ஸோ உங்களுடைய துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களை
டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ். ஏன்னா உங்களோட துக்கங்களை வீணாக்கிறாதீங்க, பயன்படுத்துங்க. ஆண்டவர் ஏதோ சொல்லி கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று புதைச்சி வைக்க போகிறார், ஏதோ உங்களை ரெடி பண்ணுறாரு. இப்போ உள்ள ஆட்கள், இப்போ உள்ள சூழ்நிலைகளோடு இது பண்ணிடாதீங்க. இப்போ கடைசியை பார்ப்போம். பாடுபடவும் மகிமையடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாரு. ஸோ இந்த பாடுகளின் முடிவு ஒரு மகிமை. இந்த மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா ஆதியாகம புத்தகத்துக்கு போகணும். தேவ சாயலில் படைத்தார், அவனுடைய மகிமையில் ஆண்டவர் படைத்தார், மனுஷனை படைத்தார். 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனான். லாஸ்ட் இஸ் க்ளோரி இல்லை, அது ரோமர் 3:23 வாசிக்கிறோம். தேவ மகிமையை எல்லாருமே இழந்து போயிட்டாங்க. இந்த இழந்து போன மகிமையை திருப்பி கொடுக்கணும். அது இயேசு கிறிஸ்து எப்படி கொடுக்குறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாங்கி கொடுக்குறார்? பாடுகளின் வழியாக போய் ரத்தம் சிந்தி அதை நமக்கு வாங்கி கொடுக்குறார். இப்போ நமக்கு என்ன மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற வேண்டும், பிறருக்கு ரட்சகராய் வழிகாட்டை மாற வேண்டுமானால் ரொம்ப பைபிள் காலேஜில் 3 வருஷம் படித்து எல்லாட்ட ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கோர்ஸ் ஒன்று முடித்து அப்படியே ஒரு கிளினிக் வச்சுட்டு நடத்த முடியாதுங்க. அப்படி ஒரு ஊழியத்தை அவர் செய்யணுமா? அதனால் உடைப்பார், நொறுக்க தான் செய்வார். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல், பின்மாற்றம் அடையாமல், என்ன வந்தாலும் உங்களை நம்பவேன்னு இருந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பெரிய நிலையில் ஆசிப்பார். சிலுவை பாடுகள் என்பது அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அழுகிறதுக்கான நாள் அல்ல, துக்கமான கஞ்சி குடிக்கிற நாள் அல்ல. இந்த பெரிய பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டுடைய